டெம்பிள் ஏலகிரிக்கு மொத்தமாக 1.1 கிலோமீட்டர் எடுக்கணும் போயிட்டு வர்றதுக்கு. மலையை சுற்றி இருக்கிற ஒரு அழகான கோவில் தான் இது. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம தேர்டாக எந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம்னா ஏலகிரியில் இருக்கிற முருகன் டெம்பிள் தான் வந்திருக்கோம். அந்த முருகன் டெம்பிளோட எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலையில் சிச்சுவேட்டடாக இருக்குது. நீங்கள் படியில் ஏறி போய் அந்த மலையை பார்க்கலாம். வாங்க நம்ம ஏற ஆரம்பிக்கலாம். இந்த டெம்பிளோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலைல 6 o'clockலேருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் இருக்குது. ஆனால் ஒரு சில ஃபெஸ்டிவல் டைம் வந்து டைம் மாறும். பழனிமலை, திருச்செந்தூர், மருதமலை, திருத்தடி, பழமுதி சூறையிலே முருகா முருகா ஸோ இந்த படிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஹார்டாக இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. அந்த பாதில் கட் பண்ணி அந்த படியை உருவாக்கிக்காங்க. ஈஸியாக ஏறிக்கலாம். ஆனால் வயசானவங்க பார்த்தீங்கன்னா ஏறுறது கஷ்டம், பார்த்துக்கோங்க நீங்கள் அதுபடி. எங்க குப்பத்துக்கு குல விளக்கு நீ ஐயா, திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா, தினம் உனக்கு நன்றி சொல்வோம் மால் மருகா. ஃபர்ஸ்ட் மலை ஏறனே முதல் கடவுளான பிள்ளையாருக்கு ஒரு அழகான டெம்பிள் இங்கே கட்டியிருக்காங்க. இந்த பிளேஸே ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஸ்பாட்டாக இருக்குது. பிள்ளையாரை கும்பிட்டு அப்படியே நம்ம நடந்து போகலாம். இப்போ தான் நம்மளோட முருகர் டெம்பிள். இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவில் மாதிரி இருக்கும். ஆனால் அது பழமையான கோவில்லாம் இல்லை, 1964 தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து 45 minutes to 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். கீழே வந்து ஒரு ஸ்டாச்சு பார்த்தோம்ல, ஒரு பெரிய மான்ஸ்டர்னு ஒருத்தர், அவர் பேர் தான் கதட் கஜன். அந்த மித்தாலஜிக்கல் கேரக்டர் அவர் டெடிகேட் பண்ணுறதுக்காக தான் அவங்க ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அப்படியே நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டைக்காரர், அப்புறம் ஒரு லேடி, அப்புறம் ஒரு மான் இருக்கிற மாதிரி இருக்குது. அது வேறு யாரும் முருகனும் வள்ளியும் குறவன் குறத்தியான ஃபார்மில் அவங்க ஸ்டாச்சு வந்து காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி அதை வந்து பார்க்கறதுல போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக க்ரீனரியாக பிளான்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. தென்னை மரம், மரங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல அமேசியான பிளேஸ் இந்த கோவில் வந்து சிச்சுவேட்டட் ஆகிருக்கு. நம்ம அடுத்த பிளேஸ்க்கு போகலாம் ஏரிகளில். சரி, ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் பார்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.